எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ராகி லெட்டோட ரெசிபி தான் செய்ய போகிறது. இதில் இனிப்புக்காக சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்கலை, நேச்சுரலாக இருக்கிற இனிப்பு தான் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக செஞ்செடுக்கவும் முடியும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்குது. நெய் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சூடான நெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு பதாமும் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. பதாமும் கேஷ்யூ நட்டும் சூடான நெய்க்குள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பதாமும் கேஷ்யூ நட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா, அது கூடி இதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குதோ அது சேர்த்து கூடி இந்த லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு ரவை நான் இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம உப்புமா செய்கிற அந்த லட்டு எல்லாம் செய்கிற ரவை இருக்குது இல்லைங்களா, அதே ரவை தான். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக வறுக்கணும். இடையில தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது ராகி பவுடர். 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. 3/4 கப்புனா அப்ராக்சிமேட் ஒரு 80 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகட்டும். அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்துட்டு 25 நம்பர் எடுத்துருக்கு. அதுவும் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. டேட்ஸ் கொஞ்சம் சூடாகும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆறுறதுக்கு விட வேண்டாம். சூடோடே ஒரு மிக்சிக்குள்ளே பிளெண்டருக்குள்ளே போட்டு நம்ம இது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். வெண்ணெய் மட்டும் இதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்க்காம இதுக்கு நேச்சுரலாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் இருக்கும். அதனால சேர்க்கிற மாதிரியா இருந்தால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் இந்த லட்டுவோட மனம் தெரியாமல் போயிடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே இந்த நட்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பவுடராகி போகக்கூடாது. இது இப்போவும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ரொம்ப சூடொன்றும் கிடையாது. ஒரு பவுலில் மாற்றி இருக்குது. தேவையாக இருந்தால் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதுக்கு மேலே ஊற்றி கையில் நல்லா பிசைஞ்சு டைட்டாக இருக்கிற போலாக உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸ் கொஞ்சம் சூடோடையே கிரைண்ட் பண்ணதுனால நல்லா இதில் மிக்ஸாக இருக்குது. அதனால கரெக்டான ஷேப்பில் உருண்டை பண்ணி எடுக்க முடியும். இந்த டேட்ஸோட இனிப்பு தான் இந்த லட்டுவுக்கு இருக்குது. ஒரு வாரம் வரைக்கெல்லாம் கெடாமல் வச்சுக்கலாம். ஸ்பெஷல் ராகி லட்டு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.